ஏதோ நீங்க கூப்பிட்டீங்களேன்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். உங்க பங்குக்கு நீங்க திட்ட வேண்டியதை திட்டினீங்கன்னா நான் அப்படியே போயிட்டே இருப்பேன். ஷைலஜா, எனக்கு உன் மேல நிறைய மதிப்பு மரியாதையா இருக்கு. உன்னை கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துற அளவுக்கு நான் என்ன கேட்டவனா? உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் நல்லவங்க தானே? அவங்க பேசுனதை நீங்க கேட்கல. நான் மட்டும் இங்க மில்லுக்கு வந்தேன்னு தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போட்டோம். உன் மேல எந்த ஒரு தப்பும் இருக்காதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை வைக்க வேண்டிங்களே, இன்னும் வைக்கல. சித்த பத்தி பேசுறேன். உன் வழி என்ன எனக்கு புரியுது. சித்து உனக்காக ஸ்டாண்ட் அப் பண்ணலன்னு தெரியும் போது எனக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. நான் அவனை அப்படி திட்டி பிளாஸ் பண்ணிட்டேன். அதனால என் பொண்டாட்டி என் மேல கோவம் ஆயிட்டான். இப்ப எங்க 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லை. எனக்காக நீங்க ஏன் உங்க குடும்பத்தை பகச்சுக்கணும்? நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல ஷைலஜா. இதெல்லாம் என் கெட்ட நேரம் சார். நல்ல நேரம். நடந்ததே நினைச்சிட்டு இருக்க வேணாம்னு சொல்ல வந்தேன். நீங்க எப்படி அநியாயத்துக்கு நல்லவரா இருக்கீங்க? யா இன்ஃபேக்ட் ரொம்ப பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, என் தலை பின்னால ஒரு ஒளி வட்டம் தான் இல்லை, மிஸ்ஸிங். பட் எனக்கு இந்த பேரு புகழ்லாம் பிடிக்காது. சிம்பிளிசிட்டி, செரினிட்டி, டிவினிட்டி அப்படியே பழக்கப்பட்டவன். ஆக்சுவலி ரவீனாவுக்கு இன்னொரு டியூஷன் டீச்சர் கிடைக்கிற வரைக்கும் அவளுக்கு ஏதாவது சந்தேகம், டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு உடனே கால் பண்றீங்களா? நான் ஹெல்ப் பண்றேன். நான் கால் உங்களுக்கு? ஆமா. Really? Yeah. Wow. Sure, definitely. நான் கால் பண்ணுவேன் உங்களுக்கு. யா, நீங்க எவ்வளோ நல்ல மனசு உங்களுக்கு. ஆனா இந்த நல்ல மனசை என் ஒய்ஃப் புரிஞ்சுக்கலையே. என் ஒய்ஃப் புரிஞ்சுக்கல, ஓகே. பட் நீங்க ஆசைப்பட்ட சித்தார்த்துக்கு உங்ககிட்ட எப்படி அண்டர்ஸ்டாண்டிங்கா நடந்துக்கிறதுன்னு தெரியலையே. சித்தார்த் பத்தி பேசாதீங்க, எனக்கு கோவமா வருது. அதானே எனக்கு வேணும். நான் அப்படி இல்லைன்னு சொல்ல வந்தேன். See Shailaja, everything happens for a reason. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? காரணம் இல்லாம காரியம் எதுவுமே நடக்கிறது இல்லை. உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே. சாரி, நீங்க என்ன சொன்னீங்க? உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகேன்னு சொன்னேன். இல்ல, ஓகே தானே? I'm okay. Oh, I'm fine. Sure. Yeah. மணி ஆச்சு, நான் கிளம்பணும். ஃபோன் எடுங்க. கண்டிப்பா அடிப்பேன். ரவீனாக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா டக்குன்னு ஃபோன் அடிச்சிடுறேன். நான் கால் பண்ணுவேன் டெஃபினெட்லி. ஓகே ஓகே. பார்க்கலாம். பார்க்கலாம். பார்க்கணும். ஐயோ, வெக்கப்பட்டு போறான். காதல் கீர ஏதும் இல்லை, காலம் போகும் தான். விடியும் கூட சொல்லவில்லை, என்ன ஆகும் தான். காதல் கீர ஏதும் இல்லை, காலம் போகும் தான். விடியும் கூட சொல்லவில்லை, என்ன ஆகும் தான். முதல்ல இல்லை முடிவா, இதுதான் எந்த கனவா. காதலுக்கும் நேர்வைப்பு கூடி வந்தாச்சு, என்னத்தான் வேணும்னு குழப்பம் உண்டாச்சு. காதலுக்கும் நேர்வைப்பு கூடி வந்தாச்சு, உங்க சொல்லத்தான் காம இந்த குழப்பம் உண்டாச்சு. மன்மதன் நம்பு, மன்மதன் நம்பு, மன்மதன் நம்பு, இராத நம்பு. மன்மதன் நம்பு, மன்மதன் நம்பு, மன்மதன் நம்பு. Love birds, love birds, love birds, love birds. Takadimita. என்னண்டி, உங்க பொண்ணுங்க விட நீங்க தான் லவ் மூட்ல இருக்கீங்க போல இருக்கு. இது என்ன லவ் மூட்ஸ்? என் புருஷன் உயிரோட இருக்கும்போது நீங்க பார்த்துருக்கணும். இப்ப பிள்ளைங்க கல்யாண வயசுலாம் தாண்டியும் இன்னும் அப்படியே இருக்குங்க. So boring.
நீங்க என்ன தானே சொல்றீங்க? ஐயோ இல்ல பாஸ், சாரி உங்களே சொல்லல. நான் ஒன்னு பெத்து வச்சிருக்கேனே, அவளை பத்தி பேசிட்டு இருக்கேன். அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்து எனக்கு சீனு போயிட்டு சைலஜாவை சொல்றேன். எங்க அம்மா உயிரோட இருந்துட்டா அவங்களும் இதுதான் சொல்லியிருப்பாங்க. உலகத்துக்கே ராணியா இருந்தாலும் எல்லா அம்மாவும் ஒண்ணுதான். எல்லா அம்மாவும் அவங்க பிள்ளைங்களை மட்டும்தான் மைண்ட்ல வச்சிருப்பாங்க. சாரி பாஸ், நீங்க எதுவும் சொல்ல வந்தீங்க, அதுக்குள்ள நான் டைவர்ட் பண்ணிட்டேன். வாட்ஸ் தி மேட்டர்? ஆண்டி, ஆக்சுவலி எனக்கு ஒரு ஃபேவர் வேணும். ஷூர், என்ன ஃபேவர் சொல்லுங்க பாஸ். ஓட்டன் செய்யணுமா? தாரா பத்தி. தாரா போட்டியா? இல்ல ஆண்டி, தாரா என் மேல இன்ட்ரெஸ்டா இருக்கிறான்னு. அப்படியா? உங்களுக்கு தெரியாதா? ஆபீஸ்ல எல்லாருக்கும் தெரியும்னு நினைச்சேன். நான் இந்த காசிப்புகளெல்லாம் கலந்துக்கிறது இல்லை. ஆக்சுவலி நான் லவ்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பா அது இன்ஃபேக்சுவேஷன் தான். மேபி தாராக்கு என்னை பார்த்தா ஷீஸ் ரிமைண்டட் ஆஃப் சம்வன் அப்படின்னு எனக்கு தோணுது. வயசு பாஸ், வயசு. அதான் வயசு கோளாறு. ஆமா ஆண்டி, அவங்களுக்கு என்ன வயசு, எனக்கு என்ன வயசு? நான் சொன்னா சீரியஸாவே எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதான் ஒரு அம்மா அவங்க பொண்ணுகிட்ட சொல்ற மாதிரி நீங்க அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா மேபி அவங்க பிடிச்சிக்கோங்களேன். என்ன பாஸ், நீங்க சொல்லியே அவ கேட்கல, நான் சொல்லியே அவ கேட்க போறா? என்னை பார்த்து மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் சொல்லிட்டா என் ஃபேஸை நான் எங்க பாஸ் போய் வைக்கிறது? யூ ஆர் ரைட் ஆண்டி. எனக்கு ஒரு ஐடியா தோணுது பாஸ். உங்களுக்குன்னு ஒரு குட் ஃப்ரெண்ட் இருந்தா அவங்கள உங்க கேர்ள் ஃப்ரெண்டா நடிக்க வைப்போம். கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா இந்த தாரா பேக் அவுட் பண்ணிடுவாளே. இதைதான் கேனஃபும் சொன்னா. அப்புறம் என்ன, லைட்ஸ் கேமரா ஆக்ஷன் தான் பாஸ். ஆண்டி, ஆக்சுவலி ஒருத்தங்களை என் கேர்ள் ஃப்ரெண்ட் அடிக்க நான் கேட்டிருந்தேன். அவங்களும் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு ஃபோனே எடுக்கல. நானும் ஃபோன் அடிச்சு அவங்கள வற்புறுத்த விரும்பல. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கேர்ள் ஃப்ரெண்டா நடிக்கிற அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸும் இல்லை. இந்த சைலஜா மட்டும் உங்களோட கிளிக் ஆயிட்டுனா நம்மளுக்கு இந்த ப்ராப்ளமே இருக்காது பாஸ். ஆண்டி, நான் ஆக்சுவலி கேர்ள் ஃப்ரெண்டா நடிக்க கேட்டது உங்க பொண்ணு ஷைலஜா தான். யோசிச்சு சொல்றேன்னு சொன்னாங்க. சைலஜாவா? ப்ராப்ளம் சால்வ். சைலஜா கிட்ட நான் பேசுறேன், தாரா கிட்ட நான் பேசுறேன். இப்ப நீங்க ஃபைல சைன் போடுங்க. அது ரெடிக்குதுப்பா. ஒன் லவ் பரே. நீயா? நான் தான். எங்கயா? இங்க தான். பேக்கரியில உனக்கு என்ன வேலை? கையமா. சாரி. அன்னைக்கு உன்னை கிரியேட்டிவா இம்ப்ரெஸ் பண்ணலாம் தான் டியூஷன் வீட்டுக்கு வந்தேன். ஆனா தெரியாம உன்னை எம்பாரஸ் பண்ணிட்டேன். வேணாம் பாவண்டி. என்ன மாதிரி வேலை செய்யறான் தெரியுமா? கஸ்டமரோட ட்ரே, பேக்கரி ட்ரே, டாய்லெட் கூட பலன்னு கழுவி எடுத்துட்டான். காசே வாங்கல. ஓ, இப்ப அந்த பாவம் வேற என்ன வந்து சேரணுமா? அவன் தான் சின்ன பையன், லூஸ் மாதிரி ஏதாவது பண்ணி வச்சிருக்கானா? நீயும் ஃப்ரீயா செய்யறான்னு சொல்லி அவனை அபியூஸ் பண்ணிருக்க. ஏய், உனக்கு இங்க என்ன வேலை? நீ கிளம்பு. சர்மா, நான் இவ்வளவு கஷ்டப்படுறது பார்த்தோம் மனசு இறங்கலையா? ஏதோ ஒரு மூலையில ஒரு சின்ன கார்னர்ல இடம் இல்லையா எனக்கு? இல்ல, கிடையாது. ஆமா, அது என்னது? எல்லாரும் மாத்தி அடுத்து கேப் விடாம அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன எல்லாம் பேசி வச்சுக்கிட்டீங்களா? ஐ வாண்ட் இன் திஸ் வாட்ஸ்அப் குரூப் chat or what? நான் யார் கூட பேசலையே. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, எதுக்கு இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்றீங்க? உன்னால எனக்கு நிம்மதி போச்சு, மானம் போச்சு, நல்ல டியூஷன் போச்சு. எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம்னு தெரிஞ்சு நீ அவனை வேலைக்கு வச்சிருக்க. அவன் ஒன்னும் தொல்லை பண்ண மாட்டான். நான் கடை திறக்கிற வரைக்கும் அவன் வெளியே மலையில நின்றுட்டு இருந்தான். பாவமா இருந்துச்சு. ஓஹோ, இவர் பெரிய மௌனராக் கார்த்திக், முகவரி அஜித் குமார், பெரிய பாஷை படம் நக்மா. இல்ல, கிரியேட்டிவா பண்ணதான் உனக்கு பிடிக்கலையே. அதான் பேக் டு பேசிக்ஸ் பேபி. பார்க்கவே பாவமா இருந்துச்சு. அதை ப்ரூவ் பண்றதுக்கு அவன் ஒத்த கால நின்று இருந்தான் தெரியுமா? இப்படிதான் உன்கிட்ட சும்மா பேச வர மாட்டான். ரொம்ப சாரிண்ணா, அதனாலதான். அவன் தான் இப்படி பேசுறான்னா உனக்கு எங்க பயமா போச்சு அறிவு? ஆரம்பத்துல நானும் கன்வின்ஸ் ஆகல. ஆனா அவன் டாய்லெட் கழுவி விடுறேன்னு சொன்னான். அந்த டீலிங் எனக்கு பிடிச்சிருச்சு. ஆக மொத்தத்துல லிங்கா மேல எந்த தப்பும் கிடையாது. டெஃபினெட்லி. அப்ப நீ முத கிளம்பு. ஒண்ணுதான். என்னால ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வேணாம். ஓ, வவுடா ஃபீலிங்ஸா?
இதுக்கு மேல இந்த சீன்ல உனக்கு டயலாக் கிடையாது. நீ கிளம்பு. இல்ல 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 நீ உள்ளார போ. நீ கிளம்பு. உள்ளார போ உள்ளார போ உள்ளார போ. ஆமா என்ன டார்ச்சங்கற டிஸ்டர்ப்ங்கற? Why? What happened? ரவினோட அப்பா இருக்காருல்ல, அவரோட மில்லுக்கு கூப்பிட்டாரு. நானும் போயிருந்தேன். ரவினோட அப்பா கூப்பிட்டாரா? ஓ அவரை தான் டார்ச்சர் பண்றாரா? இல்ல, ஐ மீன் இஸ் a nice man. நடந்ததுக்கெல்லாம் நினைச்சு ஒரு மாதிரி வருத்தப்பட்டாரு, ஆறுதலா பேசினாரு. ஓகே ஆறுதலா தானே பேசினாரு, அப்ப ஏன் டார்ச்சர்? ஏன்னா சும்மா சும்மா சித்தார்த் பத்தியே பேசிட்டு இருந்தா நானும் தான் அவனை மறக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அவனை ஓ சித்தார்த் இப்படி பண்ணிட்டான், சித்தார்த் இப்படி பண்ணிட்டான், அப்புறம் எனக்கு எப்படி இருக்கும்? ஓகே ஓகே ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இருந்தோம் குணசிங்கம் அவனை கூப்பிட்டுருக்காரு பாரு. என்ன டொனேஷன்லாம் மாறுது? இல்ல சொல்றேன். ஹலோ, அவரு ரவினாவோட அப்பா. அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குடும்பம் இருக்கு, அதெல்லாம் மறந்துடாத நீ. இல்ல என்னென்னமோலாம் நடக்குது, பார்த்து செய், அவ்வளவுதான் சொல்லுவேன். பார்த்துரு. நீ எங்க இருக்க? இங்கதான் லைப்ரரியிலேருந்து இப்பதான் கிளம்புனேன். லைப்ரரியா? எப்பவுமே ஸ்கூல் முடிஞ்சு நேரா வீட்டுக்கு வந்துருவேன். இன்னைக்கு என்ன புதுசா லைப்ரரி? இல்லம்மா, அது படிக்க வந்தேன். சரி சரி சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சேரு. ஓகே பாய். ஏய், ஏன் வீணா பிள்ளைகிட்ட கத்திக்கிட்டு இருக்க? உன் தம்பி ஆஷிகாவோட பிரச்சனை ஸ்ட்ரெஸ் அவட்ட கட்டுறியா? எப்பவுமே ஸ்கூல் முடிச்சு நேரா வீட்டுக்கு வந்துருவா. இன்னைக்கு ஏதோ புதுசா கதை கட்டுறா. என்னமோ சரியில்லை. அவ டியூஷனை நிப்பாட்டிட்ட, பியானோ கிளாஸும் இல்லை, எக்ஸாமும் முடிஞ்சிடுச்சு. ஃப்ரீ டைம் இருக்கு, வேற என்ன செய்வா? லைப்ரரி தானே போயிருக்க, நல்ல விஷயம் தானே. என் பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். நோ ஐம் ஷுவர். என்ன பேசுற நீ? சின்ன பிள்ளை அவ. நான் நினைக்கிறேன் நீ உன் தம்பியோட நாடகத்தெல்லாம் பார்த்து உன்னோட கற்பனா சக்தி அப்படியே பெருசாகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க பொண்ணுக்கு 7 வயசு இல்ல, 17. ஆமா, 7 இல்ல 17. நான் கூட இன்னும் சின்ன பிள்ளைன்னு நினைச்சிட்டு இருக்கேன் பாரு. அவளோட டெய்லி ருட்டீன்ல ஏதோ மாற்றம் இருக்கு. அடிக்கடி போன்ல மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கா. ரூபா, நம்ம பிள்ளை மேல நம்ம தான் நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை வைக்கிறதுக்கும் நம்ம கவனமா இருக்கிறதும் வேறங்க. பொறுப்பா இருக்கணும்னு சொல்றேன். பெட்டர் டு பி சேஃப் தென் சாரின்னு சொல்ல வரேன். உன்னோட கான்செப்ட்ஸ் எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் அவளும் டீனேஜ் பொண்ணு, அவளுக்கு தேவையான ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும் தானே. இல்ல, நான் இதை பத்தி கண்டிப்பா அவகிட்ட பேசதான் போறேன். நீ வாயை திறந்து ஒன்றும் பேசிடாத செல்லம், புரியுதா? ஒரு அம்மாவா உன்னோட பயம் எனக்கு புரியுது, அதுல தப்பே இல்லை. இருந்தாலும் ஒரு அப்பாவா இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். ஓகே? எங்க போனா இவன்? போன் அடிச்சா இருக்க தெரியும். இப்பதான் உனக்கு வழி தெரிஞ்சிச்சா? இங்க போனேன் பயந்துட்டு தெரியுமா? எத்தனை வாட்டி போன் அடிக்கிறது? நான் சின்ன பையனா? ஒரு வாட்டி ஃபோன் அடிக்கிறேன்னா கொஞ்சம் லேட்டாக ஃபோன் அடிக்க வேண்டியது தானே? அதுனா கண்டினியூஸாக அடிச்சுக்கிட்டு ஸோ இரிட்டேட்டிங். சரி, நீ ஏன் டயர்டா இருக்க? தூங்குனியா இல்லையா? ஏதோ அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருந்துச்சு, அது செஞ்சு முடிக்கிறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மாமா ஒர்க் ஷாப் தானே, நீ எதாச்சும் சொல்லி சமாளிக்க வேண்டியதானே? அர்ஜென்ட்டா வேலையா? ஏதாச்சும் நான் என்கிட்ட சொல்லிருப்பியே. உங்ககிட்ட எல்லாமே சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீ நான் கேர்ள் ஃப்ரெண்டா இல்லை ஒய்ஃபா? ஜஸ்ட் ஃப்ரெண்டுமா, ஃப்ரெண்டு. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். சரி 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 சரி. மாமா உன் மேல கோவமா இருக்க தெரியுமா? நீ என் குட் ஃப்ரெண்ட், அதனால தான் உன்னை விட்டு வச்சிருக்காரு. ஓ சரி சரி சரி, நீயும் ஆரம்பிக்காத. ஆமா, ஏன் சொல்ல மாட்டேன்? நேத்தும் லேட்டு, முந்தா நாளும் லேட்டு. நீ ஏதாச்சும் பிரச்சனை மாட்டிருக்கியா? இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஷைலஜாவுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, ஃபஹிமான்னு. இப்போ நீ அவளை காதலிக்கிறியா?
யோ நான் அவ்வளவு சீக்கிரமா ஷைலஜா மறந்துடுவேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ ஒரு பேக்கரி வச்சிருக்கா, அங்க நான் பார்ட் டைம் வேலை பாக்குறேன். பார்ட் டைமா? பேக்கரியா? பேக்கரிக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லையே. யோ கேக்க நான் பேக் பண்ணல, ஆனா மத்த வேலை எல்லாம் பாக்குறேன். உனக்கு எதுக்கு பார்ட் டைம் வேலை? எக்ஸ்ட்ரா கேஷ் தேவைப்பட்டுச்சு, அதான். உனக்கு எதுக்கு எக்ஸ்ட்ரா கேஷ்? இந்த மாதிரி பார்ட் டைம் வேலைலாம் நீ பண்ண வேணாம். உனக்கு காசு வேணும்னா சொல்லு, நான் மாமா கிட்ட கேட்குறேன். அதெல்லாம் தேவையில்ல, மாமா கிட்டலாம் ஒன்றும் கேட்காத. ஓகே நானே பாத்துக்கிறேன். நீ வேணாம் தான் சொல்லுவேன். உனக்கு எவ்வளவு தேவைப்படுதுன்னு சொல்லு. நான் நில்லு நில்லு, காசுலாம் தேவையில்ல. ஷைலஜாவோட மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக. ஏன்? ஷைலஜா என் மேல கோவமா இருக்காளா, அதனால வித்தியாசமா எதையாச்சும் பிளான் போட்டு அவன் மனசுல இடம் பிடிக்கலாம் தான். இந்த கேவலமான ஐடியா உனக்கு யார் கொடுத்தா? கேவலமான சொல்லக்கூடாது, ஓகே? எனக்கு நம்பிக்கை இருக்கு. எஸ், என் காதல் மேல நம்பிக்கை இருக்கு. ஐ வில் வின் ஷைலஜா. எனிவே வேலைக்கு ஏற்கனவே லேட்டு, மாமா கோவப்படுவாரு. ஐ கோயிங். இங்க ரைட்டு. பேக்கரியில வேலை செய்றியா? இரு. அப்புறம் 2 பொண்டாட்டிக்காரா? எப்படி இருக்க? என்ன நக்கல? சாரிடா, சாரி. எனிவேஸ், எப்படா இருக்க? ஐயோ ஏன் கேட்குறேன், இந்த ரெண்டும் உயிரை வாங்குதுங்க. ஒன்று என்னன்னா, உன் வாழ்க்கையில் இன்னொருத்தி இருக்கிறனால தான் நீ எனக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறதுன்னு சொல்லுறேன். ஆஷிகா ரைட்டு. இன்னொருத்தி என்னன்னா, நீ ஏன் எல்லாம் உண்மை என்கிட்ட முதல்லேருந்து சொல்லலைன்னு உயிரை வாங்குறான். ஷைலஜா? ஆமாம். அப்புறம் நீ என்ன சொன்ன? நான் 2 பேரையும் கத்தி விட்டுட்டேன். they all deserve it. ஏன்டா எடுத்ததுக்கு எல்லாம் கத்திக்கிட்டு இருக்க? பின் என்னடா அவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க. வர எரிச்சலுக்கு பேசாம இந்த 2ஐயும் கழட்டி விட்டுட்டு 3வது தரப்புறியா? நீ அப்படிலாம் பண்றவன் இல்லடா, நீ தான் ரொம்ப நல்லவனாச்சே. அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி தப்பும் என் மேலே தான். யூனோ டிவோர்ஸ் கிடச்சதுக்கப்புறம் ஷைலஜா கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கலாம்னு அலட்சியமாக இருந்திருக்கக்கூடாது. அதே மாதிரி என் வாழ்க்கையில் இன்னொருத்தி இருக்கா, நான் அவளை விரும்புகிறேன், இனிமேல் என் வாழ்க்கையில் வராதுன்னு ஆரம்பத்துலேருந்து நான் ஆஷிக் கிட்ட சொல்லியிருக்கணும். டேய், நீ உன் கோவத்தை போற, மற்றதெல்லாம் சரியாகும். யூனோ அவ்வளவு ஹியூமிலேஷன், அவ்வளவு டிப்ரெஷன் சஃபர் பண்ணேன். அண்ட் ஆஃப்டர் அ லாங் டைம் ஒரு வழி எதிர்ந்து மூவ் ஆன் பண்ணி செட்டில் டவுன் பண்ணலான்னு நினைக்கும் பொழுது ஒரு புது பிரச்சனை. டேய், இஃப் யுவர் டிவோர்ஸ் கேன் பி ப்ரிவென்டட், ஆஷிகா கூட இருந்துருவியா? என்ன அவன் கூட்டாளியோட தங்கச்சிங்கனால அவன் தூது விட்டானா? டேய், அவன் அப்படிப்பட்டவன் இல்லடா, அவனை பற்றி நல்லா தெரியும். ஆனால் நீ என்ன முடிவு எடுத்தாலும் ஷைலஜா கிட்ட ஓப்பனாக சொல்லிடு. டோன்ட் லீட் ஆன். Yep, I will. ஆனால் அக்காவும் மாமாவும் ஆஷியா கூட ரீகன்சல் பண்ணிக்க சொல்கிறாங்க. எல்லாரையும் பேச விட்ட நீ கன்ஃபியூஸ் ஆகிடுவ. உன் வாழ்க்கை நீ முடிவிடு. இது நல்லா இருக்கு, மறுபடியும் சொல்லு. எல்லாரையும் பேச விட்ட நீ கன்ஃபியூஸ் ஆகிடுவ. உன் வாழ்க்கை நீ முடிவிடு. செம்ம பாயிண்ட் இல்லை மச்சி, தேங்க்யூ. என்னமோ தெரியல, உங்கள்கிட்ட பேசும்போது தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கு. எனி டைம் ஃபார் யூடா. எனிவேஸ், மாமாவோட அக்கௌண்ட்ஸ் ஃபைல் கொடுத்துருந்தேன்ல, செக் பண்ணியா? அது ஒரு அக்கௌண்ட்ஸ் ஆடாது. அதெல்லாம் ஒரு அக்கௌண்ட்ஸா? அந்த அக்கௌண்ட்ஸை விடு, அது இன்னமும் ரேஞ்சில் போயிட்டு இருக்கு, அதை நான் பார்த்துக்கிறேன். ஆல்ரைட், I'll leave it to you then. சரி, எனக்கு ஒரு 1 minute கூட நான் போய் வாலெட் எடுத்துட்டு வந்துடுறேன். Let's go for coffee. கேண்டா. ஐயோ, எந்த ஐடியாவும் தோண மாட்டேங்குதே. கிருஷ்ணவேணி, ஏதாவது ஒன்று பிளான் பண்ணோம். ஐயோ, சைலஜா ஒத்துக்கணுமே. ஐயோ, இவளை எப்படி கன்வின்ஸ் பண்றது? இப்ப எதுக்கு இங்க உட்காந்துக்கிட்டு இந்த சோலோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமே ஆவல. நான் என் பொண்ணுங்களை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டுட்டு இருக்கேன். எவ்வளவு நல்லா வளர்த்துருக்கேன் உங்க 2 பேரையும். பெருமையா? பெருசா என்னமோ பிளானிங் நடக்குது. பி கேர்ஃபுல் ஷைலஜா. நேத்து அந்த காமாட்சி நம்ம பழைய நேபர் பார்த்தேன். எந்த காமாட்சி? அதான் புள்ளையில இருந்தாங்களே, அவங்களுக்கு ஒரு 2 பாய்ஸ் இருந்தாங்களே. அதுல ஒரு பையனை கூட என் தலையில கட்டி வைக்க பாத்தீங்களே. நல்லா நினைப்பு வச்சிருக்கேன். இப்ப என்ன, அது இன்னொரு பையனை என் தலையில கட்டி வைக்க பாக்குறீங்களா? இல்ல இல்ல,
அந்த பையனுங்க அவங்க அம்மாவை ஹோம்ல போட்டுட்டாங்க. ரொம்ப பாவம்ல. என் பொண்ணுங்க ரொம்ப நல்லவங்க, என்ன ஹோம்ல போடல. உங்க 2 பேருக்கும் நல்ல மனசு, கர்ணனே மிஞ்சிடுங்க. ஆக்சுவலி மம்மி, எனக்கு ஸ்மால் क्वेश्चन. நீங்க பார்த்த காமாட்சி போன வாரமே அவங்க பொண்ணு கூட இந்தியாவுக்கு டூர் போனதா சொன்னீங்க. அப்புறம் அந்த காமாட்சியை நேத்து எப்படி பாத்தீங்க? எதுக்கு இந்த காமாட்சி மீனாட்சி கதை எல்லாம் உண்மையிலேயே உங்களுடைய பிளான் தான்? என்ன உங்களுக்கு என்ன வேணும்? ஒண்ணு வேணாம், இந்த தாரா தான் பிரச்சனை. அப்படி வாங்க வலிக்கு. நான் அப்பவே நினைச்சேன் அதுவா தான் இருக்குன்னு. ஐ நோ யூ. என்ன பிரச்சனை? இந்த தாரா இருக்கால, என் பாஸ் விட மாட்டுக்கிறா, அப்படியே பிடிச்சிக்கிறா. பாவம் என் பாஸ் ஆபீஸ்க்கு வந்தாலே ஸ்ட்ரெஸ் ஆயிராரு. சரி, பாவம் அந்த தம்பி வலி அவரு. சரி, அவருக்கு ஒரு பொண்டாட்டியோ கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா இவனால இவ்வளவு பிரச்சனை வராதுல்ல. அதுக்கு அவருக்கு பொண்டாட்டி கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி நடிச்சா நல்லா இருக்கும்ல. தாரா டிஸ்டர்ப் பண்ண மாட்டாளே. ஓகே ஓகே ஓகே. சோ இப்ப அவருக்கு கேர்ள் ஃப்ரெண்டா நடிக்கணும். கேர்ள் ஃப்ரெண்டா யார் நடிக்க போறா? யாரா வேணா இருக்கலாம், தெரிஞ்சவங்களா இருக்கலாம். பாஸ் அம்மா ஸ்தானத்துல இருக்கிறவங்க ரெக்கமெண்ட் பண்ண பொண்ணா இருக்கலாம். அவ பேரு சைலஜாவா இருக்கலாம். ஆக்சுவலி உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? டிவி என்கிட்ட இந்த ஹெல்ப் கேட்கும் போது கூட நான் ஆமா சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா நீங்க பண்றீங்களே பாரு மேட்ச் மேக்கிங் வேலை, அதனாலயே my answer is no. No, please, please. காதல் கீர ஏதும் இல்லை, காலம் போகும் தான். விழியும் கூட சொல்லவில்லை என்ன ஆகும் தான். காதல் கீர ஏதும் இல்லை, காலம் போகும் தான். விழியும் கூட சொல்லவில்லை என்ன ஆகும் தான். முதல்ல இல்லை முடிவா, இதுதான் எந்தன் கனவா. காதலுக்கும் நேரம் கூடி வந்தாச்சு, என்னத்தான் வேணும்னு குழப்பம் உண்டாச்சு.